வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் கோடங்கி அவர்கள். வணக்கம். வணக்கம். விஜய் தன்னோட அப்பா கூட பேச்சுவார்த்தை இல்லாம பிரிஞ்சு விலகி இருக்காங்க அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு. இந்த தருணத்துல விஜயோட அரசியல எந்த ஒரு தலையீடும் இதுவரைக்கும் இல்லாமல் இருந்த எஸ்ஏசி அவர்கள், எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் இப்ப முதலா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. காங்கிரஸ் கூட விஜய் சேர்ந்தாருன்னா காங்கிரஸுக்கும் பலன் அளிக்கும், விஜய்க்கும் பலனா இருக்கும். ஏன்னா ஆட்சியில பங்கு தராரு அப்படின்னு விஜயோடைய அரசியல் வருகைக்கு பிறகு விஜயோட அரசியல்ல அவருடைய தந்தை முதலா கருத்து தெரிவிச்சிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க? பையன் வீணா போயிடுவான்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்? யாரும் கூடவே வரலையே. கதவை திறந்து வச்சு 2 வருஷம் ஆகுதுங்க. கூட்டணி கதவை திறந்து வச்சு, கட்சி கதவை திறந்து வச்சு, எல்லாரும் வாங்க, விக்கிரவாண்டிலே சொல்லிட்டாரு. முதல் மாநாட்டிலேயே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு கூட்டணி கதவை திறந்து வச்சிருக்கேன். அதான் அர்த்தம். என் கூட எல்லாரும் வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஒரு கட்சிகள் கூட பெயர் சொல்ற லெட்டர் பேட் கட்சி இருக்கும்ல, அந்த கட்சி கூட விஜயை நம்பி போக தயாரா இல்லை. அதுக்கு காரணம் விஜய் தான். ஏன்னா கட்சி ஆரம்பித்த உடனே அவருக்கு ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஒரு தேர்தல் வந்துச்சு. நம்ம நாடாளுமன்ற தேர்தல், எம்பி தேர்தல். உண்மையிலேயே அவர் எம்பி தேர்தல் நின்று தோற்று போயிருந்தா கூட, அதாவது அவர் நிற்கணும்னு அவசியம் இல்லை, அவர் சார்பாக யாரோ ஒருத்தரை நிறுத்தி நீங்கள் எலெக்ஷனில் கண்டஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா கூட அவருக்கு என்ன வாக்கு சதவீதம் இருக்குது. ஏன்னா அது தமிழ்நாட்டை தீர்மானிக்கிற தேர்தல் அல்ல, நாட்டை யார் ஆள போறான்னு தீர்மானிக்கிற தேர்தல். அந்த தேர்தலில் அவர் நின்று தனக்கான செல்வாக்கை நிரூபித்திருந்தால் அது 1%, 2%, 5%, இப்போல்லாம் சீன் போடுறாங்க பாருங்க. 40% இருக்குது, 50% இருக்குது, ஏன் 100% இருக்குன்னு கூட சொல்லிங்க. ஏன்னா சொல்கிறதுல என்ன கஷ்டமா? அது என்ன